நம்ம ஐயனார் துணை சீரியல் செம பரபரப்பா போய்கிட்டு இருக்குங்க. ஒரு வழியா சேரனும், சந்தாவும் கல்யாணம் பண்றதுக்காக கோயிலுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தா அவங்க அப்பா, அம்மா இந்த கல்யாணத்துக்கு இல்லன்னு வருத்தப்பட்டாலும், அவங்க இருந்திருந்தா சேரன் கூட நமக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நெனச்சு, அவங்க இல்லாதது நல்லதுதான்னு நெனச்சுக்கிறாங்க. நிலா தான் சந்தாவுக்கு பெண் தோழியா இருக்காங்க. நேரம் ஆக ஆக எல்லாரும் கல்யாணத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. வானதி வீட்லேருந்து எல்லாரும் குடும்பத்தோட வராங்க. சோழனும் நிலாவும் வானதி வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் வரவேற்கிறாங்க. வானதி அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேடையில பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார சொல்லி ஐயர் சொல்றாரு. சோழன் சேரன அழைக்க போறாரு. நிலா சந்தாவை அழைச்சிட்டு வர போறாங்க. 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து மணமேடையில உட்கார வைக்கிறாங்க. சந்தாவை மணமேடையில பார்த்தோன்னையும் வானதியோட அம்மா செம்ம ஷாக்காகிறாங்க. வானதியை கூப்பிட்டு, "வானதி, இந்த பொண்ணு தானே நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சிருந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. வானதியோட அம்மா அப்படி கேட்டோன்னையும் வானதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாமா, இந்த பொண்ணு தான். இப்போதைக்கு எதுவும் கேட்காத. நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி மழுப்பிட்டு போயிடுறாங்க. சேரன் மணமேடையில மாப்பிள்ளையா ஒரு பொண்ணோட உட்கார்ந்துருக்கத பார்த்து கார்த்திகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமாவுக்கு ஒரு வழியா கல்யாணம் ஆக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, இவனுக்கு ஒரு வழியா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சேரனை இப்படி கல்யாண கோலத்துல வீட்டுல இருக்க அவங்க தம்பிங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலாவும் செம ஹாப்பியா இருக்காங்க. இப்படி எல்லாரும் ஹாப்பியா இருக்கப்ப அனீஷ் மட்டும் ரொம்ப பதட்டமாவே இருக்காரு. எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிடணும் வேண்டிக்கிட்டே இருக்காரு. ஐயர் நல்ல நேரம் முடிய போது தாலியை எல்லாத்தையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. சோழன் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தாலியை ஐயர் கிட்ட கொடுக்குறாரு. ஐயர் சேரன் கிட்ட தாலியை கொடுத்து கட்டுங்கோ அப்படின்னு சொல்றாரு. சேரன் ரொம்ப சந்தோஷமா தாலியை வாங்கி சந்தாவுக்கு கட்ட போறாரு. அந்த நேரத்துல அங்க செம்ம ட்விஸ்டான ஒரு விஷயம் நடக்குது. சேரன் சந்தா கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. எல்லாரும் ஷாக்கிங்கா திரும்பி பாக்குறாங்க. என்னன்னு திரும்பி பார்த்தா சந்தாவோட மாமா கார்ல வந்து கன்னோட இறங்குறாரு. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சந்தாவோட மாமா ஆட்களோட வந்து அனீஷ் கிட்ட நேரா போய், "எனக்கு தெரியாம உன் தங்கச்சியை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு பாத்தியா? விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் தட்டி விட்டுட்டு நேரா சந்தா பக்கம் போறாரு. சந்தா அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. சந்தாவோட மாமா கன்னை சேரன் முன்னாடி பாட்டி சந்தாவை கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போறாருங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.